28 நாள் ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் 2வது நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இந்த 2வது நாள் பேக்கிங் கிளாஸில் பட்டர் பிஸ்கட்டும் பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவரில் உள்ள பிஸ்கட்டும் தான் நடந்துச்சு. மாஸ்டர் சொல்லி தந்தது இல்லாமல் ஸ்டூடெண்ட்டையுமே செய்ய வச்சாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஏன் கிளாஸ்க்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் ஃபஸ்ட்டு 2 days லீவ் எடுத்திருக்கேன். ஏன்னு சொன்னால் வர சண்டே என்னோடய பையனுக்கு பிறந்த நாள். அதனால் சரி நிறைய கேக்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால நான் லீவ் எடுத்திருக்கேன். என் பையனோட பர்த்டே பார்ட்டிக்கான வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளும் கிளாஸ் கிடையாது. மண்டேலேருந்து நெக்ஸ்ட் 3rd கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து கமர்ஷியல் லெவலில் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு ஹோம் பேக்கிங்கை தாண்டி நம்ம பெரிய லெவலில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் சீட்ஸ் இருக்குது. நீங்கள் யாராச்சும் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மாஸ்டர் செய்ய வச்சுட்டு, அதாவது அந்த பெரிய மிஷின் இருக்குல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் மிஷின் இல்லை, அது கமர்ஷியல் லெவலில் இருக்கிற மிஷின். அதில் போட்டு எல்லாரையும் பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், அதாவது நம்ம கையை வச்சு அந்த பட்டர்லாம் நல்லா தேய்ச்சி பிஸ்கட் செய்கிற மாதிரி இருந்துச்சு. சீரியஸாகவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வீடியோ பார்த்தோன்னே எனக்கு நல்லா கிளியராகிருச்சு. 3வது நாள் கிளாஸோட அப்டேட் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பிளெண்டர் பீட்டர் இல்லாமல் கூட இந்த குக்கீஸ் பண்ணிடலாம்.